இது ஒரு மாஸ்டர் பிளான். பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போட மாட்டான் அப்படின்றது உறுதியாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபி விசுவாசியான அண்ணாமலையை தனியாக ஒதுக்கி மக்களை கவர்ந்து விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணி வாக்குகளை வாங்கி அதுக்கப்புறம் பிஜேபிக்குள்ளே சேர்த்து ஆட்சி அமைக்கலான்றது தான் அவங்க பிளான். அதுக்கு தான் இப்போ அண்ணாமலையை பிறந்த நாள் அன்னைக்கு புதிதாக ஒரு தலைவன் உருவாகிறான். இப்படி ரஜினியோட சேர்ந்து ஒரு இதை ஆரம்பிச்சு, ரஜினி தான் பிஜேபிக்கு வந்தால் தானே பிரச்சனை, அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அப்படி சுற்றி நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்ன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த விஜய் தம்பி அழிக்காமல் இருக்கிற தம்பி ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் மேலே பல குற்றச்சாட்டுகள், அதாவது விஜய்க்கு எதிராக ரஜினிகாந்த் அவர்களும் செயல்படுறாங்க. விஜய் புடலங்கா பையன். சினிமாவை பொறுத்தளவுக்கு ரஜினிகாந்த் நபர் சூப்பர் ஸ்டார்னா ஒரு தனியார் நிறுவனமோ நல்லா வளர்ச்சியை கொண்டாந்தாருன்னா அடுத்த கட்டத்துக்கு மேலே தான் உயர்த்துவாங்க. எல்லாத்தையும் பிடிங்கிட்டு துரத்தி விட்டா எப்படி ஒரு மனுஷன் அந்த கட்சியில் தொடர்ந்து இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்தினாலும் முருகனை மேலே தூக்கி அமைச்சராக ஆக்குனீங்க. அதை விட பரபரப்பாக 7% கொண்டு வந்த அண்ணாமலையா ஒரு அமைச்சராகிருக்கணும். மத்தியில் ஜெயிச்சு நீ இல்லையா ஜெயிச்சு மேலே வந்துட்டேன்னா நாங்கள் கூட்டணி போட்டு அதுக்கப்புறம் நீ உள்ள சேர்ந்து முதலமைச்சராகி பிரதமராகிடலாம். பிரதமர் வரைக்கும் இருக்குமா? ஜோசியர்கள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, கட்சியை விட்டு வெளியே அனுப்பி நம்ம ஆளுன்னு வர வச்சு திருப்பி உள்ள சேர்க்கப்படுறாங்களா, இல்லை மொத்தமாக அண்ணாமலையை முடிச்சு விட போகிறாங்களா அப்படின்றது இதுதான் கிளைமேக்ஸ். சமீபத்தில் இதற்கு முன்னாடியும் நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். அதாவது அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க இருக்கிறாரா அப்படின்றது. அப்போ இல்லை அப்படின்ற மாதிரி பல செய்திகள் நம்ம பார்த்துருந்தோம். நீங்களும் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு 2-3 நாட்களாக நிறைய போஸ்டர்ஸ் நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கோம். அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை தொடங்க இருக்காரு அப்படின்றதும், அவருடைய இந்த டெல்லி பயணமும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் டெல்லி பயணம் போயிருக்கும், அங்கே அவர் கட்சியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தையும் எழுதி கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், அதாவது என்னென்னா இது ஒரு மாஸ்டர் பிளான் தான். மாஸ்டர் பிளான் அப்படின்னா அண்ணாமலை இவ்வளோ தூரம் பரபரப்பாக பேசப்பட்டதற்கும் இதுக்கும் காரணம் அவருக்கு கொடுத்த ஒய் செக்யூரிட்டியும் பின்னணியில் இருந்த மத்திய அரசு. யார் மேலே வேணாலும் பாயிறதுக்கு காரணம் இன்கம் டேக்ஸை பயன்படுத்திக்கோ, கஸ்டம்ஸை பயன்படுத்திக்கோ, எதை வேணாலும் பண்ணிக்கோ, எவனை என்ன இடியை பயன்படுத்திக்கோ அப்படின்னு அந்த பேக்கப்லாம் இருக்கிறதுனால தான் அண்ணாமலை இவ்வளோ உயர்ந்து வர முடிஞ்சிச்சு. அண்ணாமலை யாருமே கை வைக்க முடியல. அண்ணாமலை கை வச்சா இடி வரும், இன்கம் டேக்ஸ் வரும், கஸ்டம்ஸில் பிடிப்பாங்க. அண்ணாமலை எவன் நெருங்கினான்னா லோக்கல் போலீஸ் கூட பண்ண முடியாது. ஒய் பிரிவு பாதுகாப்பு, மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பு கொடுக்கும், எவன் நெருங்கிடவே முடியாது. இப்படிலாம் மத்திய அரசு பேக்கப் பண்ணதுனால தான் அண்ணாமலையை தவிர தனிப்பட்ட அண்ணாமலையாக ஒருத்தர் கட்சியை ஆரம்பித்து அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் வந்துட முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உள்குத்து பண்ணி இப்போ பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போட மாட்டான் அப்படின்றது உறுதியாயிடுச்சு. சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபி விசுவாசியான அண்ணாமலையை தனியாக ஒதுக்கி அவரை வச்சு இது பண்ணி மக்களை கவர்ந்து விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணி வாக்குகளை வாங்கி அதுக்கப்புறம் பிஜேபிக்குள்ளே சேர்த்து ஆட்சி அமைக்கலான்றது தான் அவங்க பிளான். அதுக்கு தான் இப்போ அண்ணாமலையை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அதை பயன்படுத்தி வேறு ரூட் போடுறாங்க அவங்க. புரியுதா? அதுக்கான ஒரு இதுதான் இப்போ நடந்துகிட்டு சார். அதாவது எப்போ இந்த தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்களை விலக்கினாரோ அன்னிலிருந்து அண்ணாமலை ஒரு பிளான் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்க? தலைவர் பதவியிலேருந்து விலகலை. அதாவது அண்ணாமலை போட்ட பிளான் என்னென்னா, தலைவராக நம்ம இருந்தோம், செயல்பட்டோம், நோட்டா கீழே இருந்ததை 3% கொண்டு வந்தோம், அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் 7% கொண்டு வந்தோம். அப்படி இருந்தும் நம்மளை எந்த இதுவும் இல்லாமல் ஒரு டம்மி பீஸை தூக்கி போட்டு தலைவராக்கி நம்மளை ஒழிச்சு கட்டிட்டாங்க. சரி, எப்போவுமே எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த நிறுவனமோ இல்லை ஒரு ஒரு அதிகார ஒரு ஒரு ஆஃபீஸோ, இப்போ ஒரு மிலிட்ரியோ, இல்லைன்னா ஒரு தனியார் நிறுவனமோ, ஒரு ஸ்கூலோ இருந்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு தான் உயர்த்துவாங்க. வாத்தியார் 1ஆம் கிளாஸில் சூப்பராக பாடம் எடுக்கிறாரு, குழந்தைங்களாம் அப்படி இது பண்ணுறாரு, அவருக்காகவே ஸ்கூலில் நிறையா அட்மிஷன் வருது அப்படின்னு இருக்கும்போது அவர் அடுத்து 5ஆம் கிளாஸ் வாத்தியார் ஆக்குவாங்களா, திருப்பி கொண்டு போய் எல்கேஜி வாத்தியார் ஆக்குவாங்களா, சம்பளத்தை குறைச்சி போட்டு? இப்போ எதாவது ஒன்று கொடுக்கணும்ல. சரி, அவர் 5ஆம் கிளாஸ் வாத்தியாருக்கு இல்லை 10ஆம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு தகுதியற்றவராக இருக்காருன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் போட்டு நல்லா வளர்ச்சியை கொண்டாந்தாருன்னா அடுத்த கட்டத்துக்கு மேலே தான் உயர்த்துவாங்க, சம்பளத்தை உயர்த்துவாங்க, பதவியை உயர்த்துவாங்களே தவிர எல்லாத்தையும் பிடிங்கிட்டு துரத்தி விட்டால் எப்படி ஒரு மனுஷன் அந்த கட்சியில் தொடர்ந்து இருக்க முடியும்? அப்போ அடுத்த கட்சியில் வர வேணாம்னப்பா, நம்ம என்ன தான் உழைச்சாலும் இவங்க நம்மளை காலி பண்ணி விட்டுருவாங்கன்றப்ப இவனுக்கு எதுக்கு நம்ம உழைக்கணும்? இருக்கிற வரைக்கும் காசு அடிச்சுட்டு போயிட்டு ஆளுங்கட்சியாக இருக்குது, அடிச்சுட்டு போயிடலான்னு தான் நினைப்பாங்க முருகன் மாதிரி.
இப்போ எக்ஸ்ட்ரீம் 2 எண்டு இருக்குது. ஒரு பக்கம் முருகன் வந்து அதே மாதிரி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்தினாலும் முருகனை மேலே தூக்கி துணை அமைச்சராக ஆக்குனீங்க. அதை விட பரபரப்பாக 7% கொண்டு வந்த அண்ணாமலையை ஒரு அமைச்சராக்கியிருக்கணும்ல மத்தியில். இல்லை பதவியில் தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும்ல எலெக்ஷன் வரைக்கும். அப்போ எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்காக அண்ணாமலையை காலி பண்ணீங்க அப்படின்னா, சரி அடுத்த ஸ்டேஜும் போல் ஸ்டாண்ட் பையில் வச்சிங்கன்னா எந்த மனுஷனாக இருந்தாலும், இப்போ நீங்களாக இருக்கீங்க நானாக இருக்கேன், நல்லா ஆங்கரிங் பண்ணுறீங்க, சூப்பராக போகுது சேனலு, அப்போ உங்களுக்கு சம்பளம் உயர்வோ இல்லை அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தணும்ல. புரியுதா உங்களுக்கு? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இனிமேல் அருமையாக பண்ணுறீங்கம்மா, சூப்பராக பண்ணுறீங்க, இந்த 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் டெய்லி போய்ட்டு எடுத்து போடுங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அண்ணாமலை அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ அண்ணாமலைக்கு வேறு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. சரி இருங்க, நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணுறோம், ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பாஜக கூட ஒரு கூட்டணி வச்சுக்கலான்ற மாதிரி. அப்புறம் ஜெயிச்சு நீங்கள் கில்லியாக ஜெயிச்சு மேலே வந்துட்டேன்னா நாங்கள் கூட்டணி போட்டு அதுக்கப்புறம் நீ உள்ளே சேர்ந்து முதலமைச்சராகி பிரதமர் ஆகிடலாம். பிரதமர் வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இருக்குது. ஜோசியர்கள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அண்ணாமலை பிரதமர் ஆகிடுவார். என்றைக்கு சொன்னாங்களோ அன்னைக்கோட நாசக்காடாக்கி ஊர்லேயே இருக்க முடியாமல் ஆயிடுச்சு அண்ணாமலை. இப்போ வெளிநாடுலாம் போயிட்டு வந்திருக்காப்புல, போயிட்டு வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல, அதுக்கான வேலையை ஆரம்பிப்பார். சரி, அதாவது ஏர்போர்ட்ல வந்து அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டப்போ கூட 2 நாட்கள்ல நான் வந்து கண்டிப்பா ஆமாம், உங்களுடைய அதுதான் எல்லா கேள்விக்கும் பதில் அது ஏற்கனவே சொல்றேன். அவங்க சொல்லியிருப்பாங்க. அவருடைய பிறந்தநாள் வர ஜூன் 4 அன்னைக்கு தான் அவர் பேசுறேன்ற மாதிரியும். ஆமாம், பிறந்தநாள் அன்னைக்கு புதிதாக ஒரு தலைவன் உருவாகிறான்ற மாதிரி இப்படி வந்து ரஜினியோட சேர்ந்து ஒரு இதை ஆரம்பிச்சு, ரஜினி தான் வந்து பிஜேபிக்கு வந்தால் தானே பிரச்சனை, அந்த ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு சார். அதுதான் பிஜேபிக்கு வந்தால் தானே பிரச்சனை, தொடங்கின கட்சியை வந்து அண்ணாமலை அவர்கள் வாங்கிட்டு கொடுத்துட்டு பேக்கப்பில் இருந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அண்ணாமலையை தூக்கி விடுங்க, பிஜேபி தான் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அப்படி சுற்றி நம்ம எல்லாம் ஒரே குடும்பன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் ரஜினிகாந்த் அதுக்கு தலையாசிச்சு அண்ணாமலையை கூப்பிட்டு பேசி சரி நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் அவங்க தான் இவ்வளோ நாள் என்னை டார்ச்சர் பண்ணி வாழ விடாமல் பண்ணாங்க, அடுத்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க தம்பி, நீங்கள் கட்சி வச்சிங்க எல்லாத்தையும் வச்சுங்க, என்னையை உள்ளே இழுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காப்புல இப்போதைக்கு. ஆனால் அந்த விஜய் தம்பி அழிக்காமல் விடக்கூடாது தம்பி. ஏற்கனவே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மேல பல குற்றச்சாட்டுகள், அதாவது விஜய்க்கு எதிராக வந்து ரஜினிகாந்த் அவர்களும் செயல்படுறாங்கன்னு ஒரு விஷயம் பேசுறாங்க. ரஜினிகாந்துக்கு எதிராக விஜய் செயல்படுறாருன்னு சொல்ல, விஜய் புடலங்கா பையன்மா, புரியுதா? சிஎம்மாக இருக்கலாம் இன்றைக்கி. சினிமாவை பொறுத்தளவுக்கு ரஜினிகாந்த் நபர் வந்து சூப்பர் ஸ்டார்மா, 40 வருஷமாக அசைக்க முடியாது, 35 வருஷமாக இருக்கார். இவர் இன்றைக்கி வந்தவர், இவர் தான் அவருக்கு போட்டியாக இருக்க முடியுமே தவிர அவர் இவருக்கு ஏன் போட்டியாக இருக்கார்? அவர் இன்றைக்கி வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கார். ரஜினிகாந்த் மார்க்கெட்டை விட்டுலாம் போயிடல, கமலஹாசன் மாதிரி மார்க்கெட் போயிடலாம் இல்லை, மார்க்கெட்டோட டாப்பில் இருக்கார். இவர் தான் அவரை மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாரே தவிர ரஜினிகாந்த் வந்து இவரை மாதிரி வரணும்னு ஆசைப்பட மாட்டார். ஸோ அதனால் அவர் இது இல்லை, இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்கும், இந்த தம்பி வந்துட்டாரு நம்ம வர முடியலையே அப்படின்னு. அது வேற, அது வந்து இனிமேல் தான் அதுக்கான இதை காட்டுவாங்க. பாஜகவுக்காக இவ்வளோ உழைச்ச ஒரு நபர் அவர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அவருடைய காரில் கூட அந்த பாஜக கொடி கூட இல்லை சார். அது கொடி கூட இல்லைன்னா அவராக கழட்டி வச்சாருன்னா அதுக்கு யாருமா என்னம்மா பண்ணுவாங்க? கொடி வந்து அதுவாக வந்து ஒட்டிக்கிறோம். அவர் வந்து கட்சியில் விலகன்னு முடிவு பண்ணிட்டாரு, கொடியை கழட்டிட்டார், அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு சிக்னல் மாதிரி. இது உடனே அவர் நியூஸ் எடுத்து போடுவாங்க, சொல்லிடுறாரு. அதுக்கு பிஏவே சொல்லுவாங்க, அண்ணன் கொடி இல்லாமல் காரில் வராருன்னு, அதை ஒரு நியூஸ் ஆக்கி பிரேக்கிங் போடுவாங்க. அது டெல்லி வரைக்கும் போகும். அப்போ விலக போகிறான்னா அப்போ சரி தம்பி வச்சுக்கலாமா வேணாமா அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ இந்த லெட்டரை வாங்கி படித்து பார்த்துட்டு அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்றத பொறுத்தார். ஒன்று இது விருமாண்டி படம் மாதிரி, இந்த கொலையை வந்து நடந்துச்சு, ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இப்போ கட்சியில் வச்சுக்கிட்டு எதிராளியை கழுத்தெடுக்க போகிறாங்களா, இல்லை கட்சியை விட்டு வெளியே அனுப்பி நம்ம ஆளுன்னு வச்சு திருப்பி உள்ளே சேர்க்க போகிறாங்களா, இல்லை மொத்தமாக அண்ணாமலையை முடிச்சு விட போகிறாங்களா அப்படின்றது இதுதான் கிளைமேக்ஸ். அதான் இந்த 2 நாளில் தெரியும். சார், கட்சியினுடைய பல பெயர்கள் வந்து இப்போது பேசப்படுது. அதாவது மக்கள் சக்தி இயக்கம்னு ஒரு பக்கம், மக்கள் சக்தி கழகம், இந்த 2 வகையான பெயர்கள் வந்து வைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நீங்கள் என்னென்ன சார் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பெயர்கள் இல்லை, அது எது ரெஜிஸ்டர் ஏற்கனவே ரெடியாக இருக்கிறத ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாகவும் சொல்லப்படுது. ஆமாம், பண்ணியிருப்பார். அவர் வந்து ரஜினி வச்சுருந்தது கூட கொடுங்க, நீங்கள் தான் ஆரம்பிக்கல ஆனால் அதை கூட வாங்கிக்கணும். இப்போ செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினோன்னா டேக்ஸ் எல்லாம் பிரச்சனை கம்மியாகும் நிறையா, புரியுதா? இப்போ ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வருதுன்னு.
வாங்கி ஒரு 2 மாதம் வண்டியை வாங்கினீங்கன்னா 7 லட்சம் 8 லட்ச ரூபாய்க்குலாம் வாங்கலாம். 2 லட்ச ரூபா மிச்சமாகும். அந்த மாதிரி தான். ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறத வாங்கிட்டான்னா டெல்லிக்கு அலையிறது போகிறது வக்கீலை பார்க்குறது பேர் ரிஜிஸ்டர் பண்ணலாம் கிடையாது. அப்படி பேரை மாற்றி விட்டுருவீங்க. அந்த மாதிரி மாற்றி அண்ணாமலை கொடுத்துருவாங்க. ஏற்கனவே வந்து இந்த அரசியல் ரீதியா ரஜினிகாந்த் அவர்களுக்கு சில விமர்சனங்கள் எழுப்பப்பட்ட நிலையில அவரும் வந்து பிரஸ் மீட் வச்சு ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லாவே முடிச்சிட்டாரு, பேசி முடிச்சிட்டாரு யாரு? ரஜினிகாந்த் அவர்கள். ஆனா இப்ப மீண்டும் வந்து அண்ணாமலை ரீதியா ரஜினிகாந்த் அவர்கள் மறுபடியும் வந்து அரசியல்ல அதுக்காக வரப்போ ரஜினிகாந்த் அப்படி ஊற விட்டாம ஓட முடியும்? அவர் இத்தனை வருஷம் சூப்பர் இப்ப ஸ்டார். விஜய்க்கு எதிராக மீண்டும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் விஜய்க்கு செயல்படுறாருன்ற எதிராக ஒரு இல்லைம்மா, விஷயம். கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. விஜய்ன்றீங்க, எல்லாத்துக்கும் விஜய்ன்றீங்க. விஜயெல்லாம் எவனும் கணக்கிலே எடுக்க மாட்டாமா. அது வந்து இவங்க தான் விஜய்ன்றாங்களே தவிர 65% மக்கள் எதிராக ஓட்டு போட்டிருக்கான். வேறு எந்த அரசியல் தலைவரும் விஜயை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஆகாவலியாய் அழிஞ்சு போன மதிமுக மாதிரி கட்சியில் இருக்கவங்க தான் பிழைக்கிறதுக்காக ஏதாவது போய் ஒட்டிக்கலான்னு போவாங்க. அவங்க தான் விஜய் பெரிய தலைவராக நினைப்பாங்களே தவிர ஸ்டெபானாக இருக்கிறவனும் சரி, அறிவாளியும் சரி, அரசியலில் வந்து ஒரு கொள்கை உள்ளவனும் சரி விஜய் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. விஜய் வந்து தீபாவளி புஷ்வான மாதிரி தான். அன்றைக்கி நல்லாயிருக்கும், நல்லா ஜாலியாக விளாட்லாம், அந்த 1 மணி நேரத்துக்கு தான். அது அடுத்த நாள் வந்து அவனும் வைக்கவும் மாட்டான், வச்சா அவனும் சீண்டவும் மாட்டான் அப்படின்ற நிலைமை தான் அடுத்து வரும். சார் அப்போ இதுக்கடுத்து போட்டி வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் போட்டியா சார்? அதாவது விஜய், உதயநிதி அண்ட் அண்ணாமலை இவங்க 3 பேருக்கு தான் ஒரு அதுதான். போட்டியா? அது வந்து கட்சியில் ஒரு கட்சியில் ஒருத்தர் இருப்பாங்க. அது வேறு புதுசாக கூட யாராவது வரலாம், புது பைத்தியம் கூட வரலாம். ஒரு 20 வயசில் ஒரு பையன் வந்து கூட எல்லாத்தையும் இது பண்ணலாம். இந்த காக்ரோச் பார்ட்டி வருது, புதுசா இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து கூட விஜயை காலி பண்ணலாம். அதே ஸ்டைல் தான். அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணி தான் விஜய் வந்தது. நேஷனல் லெவலில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்துச்சுன்னா விஜய் காப்படிச்சிருவாங்க. அப்படியும் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து. நான் ஆல்ரெடி வந்து நம்ம இந்த 4 முனை போட்டியெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 5 முனை போட்டியாக அதெல்லாம் 5 அடுத்த முனை 6 எலெக்ஷன். முனைலாம் கிடையாது. இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து திமுக, விஜய், காக்ரோச் பார்ட்டி 3 தான். காக்ரோச் பார்ட்டி. ஆமாம், எம்பிக்கு. அப்புறம் ஏடிஎம்கே ஒன்று. அவ்வளோ. இதை தவிர அந்த காக்ரோச் பார்ட்டி வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இந்த இதை பல வரப்போகுது விஷயங்கள் பாருங்கள். நான் அடுத்த வாரம் பாருங்கள். தலைவன் வரான் 6ஆம் தேதி அமெரிக்காலேருந்து. அவர் வராது சார். வந்து என்ன பண்ண போகிறான்றதை பொறுத்து. ஏன்னா அவரோட உயிருக்கு சில பாதிப்புகள் இருக்குன்னு பல உயிருக்கு செய்திகள் வருது. பாதிப்புன்னு, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. பாதிப்புனா உயிர் எப்படியும் பாதிக்காதுமா. உயிர் ஒன்று இருக்கும், இல்லை போயிடும். புரியுதா? உடலுக்கு வேணால் பாதிப்பு வரும், உயிருக்கு பாதிப்பு வராது. ஒரே உயிர் தான். ஒன்று மூச்சு அடைச்சி சாவ போகிறானா, இல்லை பிழைக்க போகிறானான்றது. அதனால் வந்திருக்கான். வரும் 6ஆம் தேதி வரான், படித்து முடிச்சுட்டு. வந்ததுக்கப்புறம் தான் இப்போ உயிருக்கு ஆபத்தா பயிருக்கு ஆபத்தான்றது தெரியும். அது 4, 5, 6 பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஒருத்தர் இல்லைன்னு இன்னொருத்தர் டேக் ஓவர் பண்ணி போவான். ஏன்னா மிகப்பெரிய ஒரு யங்ஸ்டர் சப்போர்ட் வந்து அந்த ஒரு காக்ரோச் பார்ட்டிக்கு இருக்கு. இருக்குல்ல, அதை தான் சொல்கிறேன். இப்போ காக்ரோச் பார்ட்டி கூட நம்பலான்னா அவங்க அந்நிய நாட்டு கைக்கூலின்றதில் மாற்று கருத்து இல்லை. அந்நிய நாட்டில் தான் செட் பண்ணி அவங்கள அனுப்புகிறாங்க. இருந்தாலும் இந்த சக்தியை முள்ளால் எடுக்கணுன்றதுக்கு அது இதாக இருக்குமா அப்படின்ற மாதிரியும் பலரும் பார்க்குறாங்க. அப்போ முள்ளால் எடுத்தால் மாட்டிருக்கு முள் வெளியே வரப்போ தான் இந்த முள் உடைய போதான்றது எம்பி எலெக்ஷனில் தான். இது எம்பி எலெக்ஷன் வரைக்கும்லாம் போகாது. இது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6ஆம் தேதி எல்லாம் வாங்கன்னு இருக்காங்க. 6ஆம் தேதி 1 லட்சம் பேர் டெல்லியில் கூடிட்டான்னா அந்த ஆட்சி கலைஞ்சிரும். டெல்லியில் அதை கூட விடுறாங்களா விடலையான்றதை வச்சு தான் பாஜக இருக்கா இல்லையான்றதை வச்சு அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சு சொல்ல முடியும். 1 லட்சம் பேரை டெல்லியில் கூட விட்டுட்டாங்கன்னா மோடிஜி ஆட்சிக்கு ஜூலை மாதம் சங்கு தான். ஸோ இந்த ஒரு காக்ரோச் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை தான் இருக்குது. சட்டி சாம்பார் வச்சுருந்தாலும் சரி, அண்டாவில் வச்சுருந்தாலும் சரி, ஒரே காக்ரோச் உள்ளே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? மொத்தத்தையும் கவுத்திருக்கும். அதுதான் இப்போ வந்து என்னென்னா சாம்பார் அண்டாக்கிட்ட நிற்கிது காக்ரோச். அதை உழுக விடாமல் தடுக்க வேண்டியது அண்டாவோட பொறுப்பு, அண்டாவை பாதுகாக்கிறவங்க பொறுப்பு. அதுதான் பிஜேபி. உழுக விட்டான்னா ஒரே நாளில் அண்டா சாம்பாரும் காலி ஆகிடும். இல்லை அடித்து அதை கொண்டு விட்டான் அப்படின்னா அண்டாவுக்கும் சாம்பாருக்கும் பாதுகாப்பு. இது என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து பார்க்கணும். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பாருங்க. நன்றி.